வணக்கம். பிரியங்கா மணிமேகலை ஃபைட் வந்து இப்போ சமூக வலைதளங்களில் பயங்கரமாக போயிட்டே இருக்குது. மணிமேகலை அவங்க தரப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விஷயத்த சொல்லிட்டாங்க. பிரியங்கா அதுக்கு பதில் சொல்லணுமா வேணாமா? பதில் சொல்லவே இல்லை. பிரியங்கனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் விஜய் டிவிலேருந்து வெளியே போயிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாவனாவை எல்லாத்துக்கும் தெரியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகனோட சேர்ந்து நிறைய ஷோவில் வந்து விஜய் டிவியில் பாவனா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. டிடியுமே அதே போல் தான். டிடி, பாவனா, சிவகார்த்திகேயன் இவங்க 3 பேருமே விஜய் டிவியில் மிக முக்கியமான ஆங்கர்கள். அவங்க வந்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பிரியங்கா உள்ளே நுழைஞ்சாங்க. சிவகார்த்திகேயன் கொஞ்சம் சினி ஃபீல்டில் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிற போகிறாரு, சினி ஃபீல்டுக்குள்ளே நுழையிறாரு அப்படிங்கிறது மெல்ல மாக்காப்பாவை கொண்டு வந்தார். மாக்காப்பாவா உள்ளே வரும்போதே பிரியங்காவும் உள்ளே வந்தாங்க. சரி, 2 பேருமே ஒரே சமயத்தில் உள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது மாக்காப்பானால எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் எந்த ஆங்கருக்குமே ஏற்படலை. இப்போ ரச்சன் கூட இருக்கிறாப்புல, ரச்சனை அப்படியே வந்து காமெடியாக வந்து மாக்காப்பா பேசிட்டு போயிட்டே இருப்பாப்புல. ஆனால் பிரியங்கா வந்து உள்ள வஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆங்கரையுமே வந்து செஞ்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றே போல் இல்லை, நாலாம் பேர் திறமையான ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நினைக்கிறத வந்து வெளிப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற ஹோஸ்ட்டுங்க விஜய் டிவியில் உட்காந்து வேலை பார்க்கவே முடியல அப்படிங்கிறது தான் உண்மையானது. அது பாவனா வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து அவங்க சொல்லும்போது, ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது கூட அவங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதுசாக வந்து பிரியங்கா உள்ளே வராங்க, விஜய் டிவிக்குள்ளே வராங்க. புதுசாக வர ஆங்கருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க விஜய் டிவியில். அது இல்லாமல் அவங்க வந்து எல்லா ஷோவையுமே வந்து காமெடி ஷோவாக மாற்றுறாங்க. இப்போ ஒரு சிங்கிங் இது இருக்குது அப்படின்னா, பாட்டு இது ஷோ இருக்குது அப்படின்னா, அந்த இதில் வந்து கூட அவங்க காமெடியாக மாற்றுறாங்க. எல்லா ஷோவையும் காமெடியாக மாற்றுறாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் பேச வராது, அந்த மாதிரி நான் பேச மாட்டேன். அந்தந்த ஷோக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, நான் அதை தான் செய்ய விரும்புகிறேன். ஆனால் அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த புதுசாக வந்த பிரியங்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதிக அளவில் டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு ஏன் இந்த அக்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஜய் டிவியை விட்டு வெளியேறிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது பழைய வீடியோ. அந்த பழைய வீடியோலாம் இப்போ எடுத்து கட் பண்ணி எல்லாமே இப்போ போட ஆரம்பிக்கிறாங்க, சமூக வலைதளங்கள் போடுறாங்க. எப்போ விஜய் டிவியை விட்டு அவங்க வெளியே போனாங்களோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் போயிட்டு கிரிக்கெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இது பண்ணி பெரிய லெவலில் அவங்க வேர்ல்டு லெவலில் பேசப்படுற அளவுக்கு பாவனை வந்து இப்போ மிக முக்கியமான ஒரு ஆங்கராக இருந்துக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறாங்க. முக்கியமான விஐபி நிகழ்ச்சிகள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாவனை தான் தொகுத்து வழங்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க லெவல் வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. பிரியங்கனால பாதிக்கப்படுறவங்க வந்து வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மணிமேகலைக்கும் அதே போல் ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் டிவி வந்து பிரியங்காவுக்காக இத்தனை வருஷமாக மணிமேகலை வந்து குக் வித் கோமாளியில் தன்னை கோமாளியாக காட்டிக்கிட்டு தன்னை வந்து இது பண்ணிக்கிட்டு இந்த ஷோவை வந்து ஹிட் அடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மணிமேகலைக்காக குக் வித் கோமாளி நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. பிரியங்காவுக்காக யார் என்ன பார்த்தாங்க? அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதோடு சரி, அந்த நிமிஷத்தில் பேசுகிற விஷயங்களை தாண்டி பிரியங்காட்ட ஒன்றும் பெருசாக வந்து திறமையெல்லாம் இருக்கிற மாதிரியே கிடையாது. தாமரையெல்லாம் பிக் பாஸில் வச்சு வாயை மூட்டு கடடி அப்படியெல்லாம் வேறு எங்கிட்டாவது வச்சுக்க, என்கிட்ட வச்சு நான் கிழிச்செறிஞ்சிடுவேன்ட்டு பேசுனது, நிறைய விஷயங்கள் பிக் பாஸ்க்குள்ளே வச்சு செஞ்சு சம்பவங்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் தூக்கி சமூக வலைதளங்களை இப்போ போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரியங்கனால பாதிக்கப்பட்டது இவங்க மட்டும் கிடையாது. அதே போல் வந்து அனிதா சம்பத் இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அனிதா சம்பத்தெல்லாம் அவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆங்கராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க தான். அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாவனா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் வந்து இப்போ வந்து அவங்களுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொட்ட ஆரம்பித்தா என்ன நடக்குது? பாவிங்களா, இவ்வளோ சம்பவமாக சம்பவம் பண்ணி வச்சுருக்கிற பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ பிரியங்காவுக்கு என்ன நடக்க போகுது? விஜய் டிவி என்ன செய்யுது? திரும்ப கொண்டாந்து பிரியங்காவை ஹோஸ்ட் பண்ண விட போகிறாங்களா, இல்லை பிரியங்காவை விஜய் டிவியை விட்டு தூக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி? ஆனால் தூக்க மாட்டாங்க. மணிமேகலையை தான் தூக்குவாங்க. மணிமேகலைக்கு எந்த வாய்ப்பையும் கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா கூப்பிட்டு விஜய் டிவிக்காரங்க கூப்பிட்டு சமாதானப்படுத்தி ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மணிமேகலை வந்து மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் பிரியங்காட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அவங்க எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு குக் வித் கோமாளியில் இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. பிரியங்கா தான் கொஞ்சம் ஹெட்வெயிட்டாக நடந்துக்கிறாங்க. அதே போல் இர்ஃபான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம அந்த இதுலேருந்து மாறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா புகழ், குரேஷி இவங்க எல்லாமே வந்து மணிமேகலைக்கு சப்போர்ட்டாக தான் பேசியிருக்கிறாங்க, பிரியங்காவுக்கு எதிராக தான் பேசியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக பிரியங்கா மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பாவனாவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அனிதா சம்பத்தும் வந்து இப்போ பிரியங்கா மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. மணிமேகலைக்கு ஆதரவான இது சப்போர்ட் வந்து அதிக அளவில் வந்து இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரியங்கனால பாதிக்கப்பட்ட யார் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.